என்னாச்சு காவ்யா பேபிக்கு இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறீங்க? காவ்யா பேபி குட் கேர்ள் தானே? இல்ல டாடி, எனக்கு இவங்க யாரையுமே பிடிக்கல. யாரையுமே பக்கத்துல வர வேணாம்னு சொல்லுங்க ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ். சரி ஓகே, டாடி எல்லார்கிட்டயும் சொல்றேன். காவ்யா பேபி கிட்ட இனிமே யாரும் போகாதீங்கன்னு, சரியா? காவ்யா பேபி இப்போ இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும், ஓகேவா? டாடி வேண்டாம், வலிக்கும். காவ்யா பேபி, டாடி எப்போ உனக்கு வலிக்காம தானே இன்ஜெக்ஷன் போடுவேன். அப்புறம் என்ன, கவலையப்படாதீங்க. டாடி உங்களுக்கு வலிக்காம இன்ஜெக்ஷன் போடுறேன், ஓகேவா? ரோசி, அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே டாக்டர். ஒன்னும் இல்ல முடிஞ்சிருச்சு சரியா? ரோசி, இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. காவ்யா தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஓகே? ஓகே டாக்டர். அப்புறம் யாரையும் அன்வான்டா அவங்கள பார்க்க அலோவ் பண்ணாதீங்க, ஓகே? பிகாஸ் உங்களுக்கே தெரியும் அவங்க யாரை பார்த்தாலும் கத்துறாங்கன்னு. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ஓகே? ஓகே டாக்டர். மாமா, உன்கிட்ட தான் கேட்குறேன், யார் இந்த பொண்ணுன்னு. எவ்வளோ நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பார்த்துக்க அமைதியா நின்னா என்ன அர்த்தம்? அம்மா, உன்கிட்ட தான் கேட்குறேன், காதுல விழுதா இல்லையா? யார் இந்த பொண்ணு? என்னடி சந்தேகப்படுறியா? என்ன சந்தேகமா? சத்தியமா அப்படிலாம் இல்லை, எனக்கு குழப்பமா இருக்கு, அதான் கேட்குறேன். என்ன குழப்பம்? இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? இல்ல மாமா, நம்ம அந்த ரூம்க்கு போனோடனே அந்த பொண்ணு எல்லார்கிட்டையும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளை யாரையுமே நெருங்க விடவே இல்லை. ஆனா உன்னை பார்த்தோன்னே மட்டும் சைலண்ட் ஆயிட்டா. அதோட உங்ககிட்ட வந்து பேசினா. அந்த பொண்ணை பார்க்கறதுக்கே தெரியுது நல்ல பெரிய பொண்ணுன்னு. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப குழந்தைத்தனமா நடந்துக்கிறா. பத்தாததுக்கு உன்னை டாடி டாடின்னு வேற கூப்பிடுறா. அதான் எனக்கு எதுவுமே புரியல, குழப்பமா இருக்கு. சூரி, அந்த பொண்ணு ஒரு ரேப் விக்டிம். மாமா, என்ன சொல்ற நீ? ஆமா தூரி, அந்த பொண்ணை நான் திருப்புருக்கினாய்ங்க சொல்லக்கூட வாய் கூசுது. அந்த அளவுக்கு அவ வாழ்க்கையை மோசமாக்கி அதனால அந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டு போயிருக்கா, தெரியுமா? மாமா, என்ன சொல்ற நீ? உண்மையாவா? ஆமா தூரி, உண்மையாதான் சொல்றேன். அந்த பொண்ணுக்கு நம்ம 6 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணை பார்க்கும்போது நம்ம 6 பார்க்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பாவம் தெரியுமா தூரி, அந்த பொண்ணு மனசளவுலையும் உடம்பளவுலையும் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கான்னு ஒரு டாக்டரா எனக்கு மட்டும்தான் தூரி தெரியும். இதுல ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னு தெரியுமா? அவங்க அப்பாவும் அந்த பொண்ணும் பைக்ல போகும்போதுதான் அந்த 4 திருப்பூருக்கு நாய்களும் இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அவங்க அப்பா இறந்து போன விஷயம் கூட இந்த பொண்ணுக்கு தெரியாது தூரி. அவளை பலமா தலையிலே தாக்கியிருக்காங்க. அதனால அவளுக்கு அந்த இன்சிடென்ட்ல எல்லாமே மறந்து போச்சு. அவளுக்கு ஞாபகத்தில் இருக்க ஒரே ஒரு ஆளு அவங்க அப்பா மட்டும்தான். அதனாலதான் அவள் யாரை பார்த்தாலும் கத்துவா, யாரையுமே பக்கத்துல விடவே மாட்டா. ஏதோ ஒரு தோற்றத்துல அவங்க அப்பா மாதிரி நான் இருக்கேங்கிறதுனால என்னை மட்டும்தான் அவள் அலோவ் பண்ணுவா. அதனாலதான் அவன் என்ன டாடின்னு கூப்பிடுறான். எனக்கு ரத்தம்லாம் எப்படி குதிக்குதுன்னு தெரியுமா தூரி? மாமா, நீ சொல்றதை கேட்கும்போது என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல மாமா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரவே கூடாது. பாவம், இந்த பொண்ணு நடந்தது எதுவும் தெரியாம எல்லாத்தையும் மறந்துட்டு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா எனக்கு. ஆமா தூரி, ஒரு விதத்துல அந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையும் மறந்தது நல்லதுதான். ஏன்னா எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாத கொடூரமான விஷயம் காவ்யாவுக்கு நடந்திருக்கு. அதை அவ மறந்ததுல நல்லதுதான். ஆனா அதே நேரத்துல அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த 4 நாய்களை நினைக்கும் போதுதான் ரத்தம் கொதிக்குது தூரி, கொதிக்குது. மாமா, அப்போ இந்த பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த 4 பேர் யாரு? எல்லாம் அந்த ஆளவன் தன்னோட பஜனும் அவனுங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணினதுதான். இந்த பொண்ணுக்கு இவ்வளோ கொடூரமான விஷயத்த பண்ணிட்டு அவனுங்க பட்டுக்கு ஜாலியா வெளிநாட்டுல எந்த கஷ்டமும் இல்லாம ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ரத்தம்லாம் கொதிக்குது தூரி. எனக்கு கண்ணு முன்னாடி வந்தானுங்கன்னா நானே அவனுங்கள கொன்னு போட்டுருவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரத்தம்லாம் அவ்வளோ கொதிக்குது. அம்மா, நீ கவலையே படாத. இப்போ வேணா அவனுங்க தப்பிச்சுருந்துருக்கலாம், ஆனால் நிரந்தரமாக தப்பிக்க முடியாது. அவனுங்க பண்ணின அந்த கேவலமான கேடு கெட்ட விஷயத்துக்கு கண்டிப்பாக அவனுங்க தண்டனை அனுபவிப்பாங்க மாமா. சீக்கிரமாகவே தண்டனை கிடைக்கும். கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் தூரி. அந்த நாய்ங்க மட்டும் இந்தியாவுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு இருக்கு தூரி. அந்த நாய்ங்களுக்கு எப்படிதான் ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ கொடூரமான விஷயத்த பண்ணிட்டு இந்த சொசைட்டில தைரியமா நடமாட முடியுதுன்னு தெரியல. மாமா, உன் கோவம் எனக்கு புரியுது. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கொடுமை வேற எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாது. ஆனா இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. இவ படுற வலியும் வேதனையும் கண்டிப்பா அவனுங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கும். கண்டிப்பா அவனுங்களுக்கு தண்டனை கிடைக்கும் மாமா, கண்டிப்பா கிடைக்கும். சூரி, ஒரு பொண்ணா உனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுதுடி. ப்ளீஸ் அழாத, சரியா? என்னமோ தெரியல மாமா, நீ சொன்னதை கேட்டதுலேருந்தே மனசுல ஒரு மாதிரி இருக்கு.
இப்போ புரியுதா அவ எதுக்கு என்ன டாடின்னு கூப்பிட்டா, என்கிட்ட மட்டும் எதுக்காக இவ்வளோ சாஃப்டா நடந்துக்கிறான்னு. ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல அவளுக்கு நான் அவ அப்பா மாதிரி தெரியலடி, அதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. என்னமோ தெரியலடி, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் மனசுல ஒரு மாதிரி லேசான மாதிரி இருக்கு. தேங்க்யூ. சரிங்க டாக்டரே, கொஞ்சம் விட்டீங்கன்னா நான் கிளம்புவேன். ஏன்னா காலேஜ்க்கு டைம் ஆயிட்டு இருக்கு. ஹே, நீ என்னடி எப்படி என்கிட்ட வந்து கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறா? தள்ளிப்போடி, தள்ளிப்போ, முதல்ல தள்ளிப்போ. தோடா இவ்வளோ நேரம் கட்டி பிடிச்சிட்டு நின்னாரா? அப்போலாம் தெரியல, இப்போதான் தெரியுதா? தள்ளிப்போன்னு சொல்லிட்டு இன்னும் அப்படி இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கா? என்ன நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேனா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, முதல்ல தள்ளிப்போடி. என்ன இது? என்ன இதுனா? தள்ளிப்போடின்னு தள்ளி விடும்போது ஒன்று கொடுத்தியே, அது அது என்னன்னு கேட்டேன். அது வெயிட் நானே சொல்றேன். வழக்கம் போல உன் லிப்பு ஸ்லிப் ஆகிட்டு, அதானே? ஹே, என்னடி இங்க பாரு, வழக்கம் போலலாம் இல்ல, எப்பவுமே லிப்பு ஸ்லிப் ஆகி தான் இந்த மாதிரி அப்பப்ப ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடக்கும். சரியா? இதுக்கு பேரு ஆக்சிடென்ட். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. வந்துட்டா பெரிய இவ மாதிரி, ஏதோ வேணும்னே நான் அவளுக்கு கிஸ் பண்ணின மாதிரி. இங்க பாரு, ஒரு தடவை கூட உனக்கு நான் வேணும்னு கொடுத்ததே இல்லை, எல்லாமே ஆக்சிடென்ட் தான். ஓகேவா? ஜோ டாக்டரே, முத்தம் வாங்குற எனக்கு தெரியாதா? இது ஆக்சிடென்டலா வந்த முத்தமா இல்ல வேணும்னே கொடுத்த முத்தமானு? எப்படி நீ ஒத்துக்க போறதில்ல. சரி ஓகே, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். கிளம்பு, காத்து வரட்டும். வந்துட்டா பெரிய இவ மாதிரி. கிளம்ப தான் போறேன். சரி ஓகே, பாய். நைட்டு பார்க்கலாம். ஹே, இரு. ஆமா, சாரி கட்டினா ஓகே, அது என்ன ஹிப் தெரியற மாதிரி எல்லாம் சாரி கட்டிருக்க? சின்ன டாக்டர், இது கேள்வி? ஹிப்பு தெரியுற மாதிரி சாரி கட்டினாதான் சாரி கட்டின ஃபீலே வரும். அப்பதான் அது அழகா இருக்கும், தெரியுமா? என்ன, ஹிப்பு தெரியுற மாதிரி சாரி கட்டினாதான் சாரி கட்டின ஃபீல் வருமா? அந்த மாதிரி கன்றாவியான ஃபீல்லாம் வர தேவையில்லை. இங்க பாரு, உனக்கு ஹிப்பு தெரியுற மாதிரி சாரி கட்டினா நல்லாவே இல்லை, ரொம்ப கேவலமா இருக்கு. உனக்கு சாரி கட்டியிருக்கிறதே முதல்ல நல்லா இல்லை, இதுல ஹிப்பு தெரியுற மாதிரி சாரி கட்டியிருக்கியா, ரொம்ப கன்றாவியா இருக்கு, பார்க்க சகிக்கல. அதனால ஒழுங்கா அந்த ஹிப்பை மற. ஓகேவா? ஓ, ஹிப்பு தெரியறது நல்லா இல்ல, அதனால நான் மறைக்கணும், அதானே மாமா? ஏய் ஆமாடி, அதை தானே சொல்றான். பார்க்கறதுக்கே நல்லா பளிச்சுன்னு தெரியுது. கண்டிப்பா பார்க்குறவங்க கண்ணு அவங்க தான் ஃபர்ஸ்ட் போகும். நான் தான் சொன்னல, அது கன்றாவே இருக்கு பார்க்கன்னு. பார்க்குறவங்க கண்ணு நொல்லையாகணுமா? அதுக்கு தான் சொன்னேன் ஹிப்பை மறைன்னு. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை ஹிப்பை மறைச்சிட்டு போற, புரியுதா? அப்புறம் இனிமே அடிக்கடியெல்லாம் சாரி கட்டாத. ஓகே? சரி ஓகே, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது. பாய் டாக்டரே. இவை இருந்தாலும் தொல்லைதான், இல்லைனாலும் தொல்லைதான். என்ன இது, வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஹாய் குரு. எதுக்கடி கத்துற? பாரு, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கேம்பஸ்குள்ள என்ன குருன்னு கூப்பிடாதுன்னு. சரி ஓகே குரு சார், போதுமா? போதும். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வெளியில போறேன்னு சொன்னீங்க, நீ போலையா? இல்ல குரு, தலையெல்லாம் ரொம்ப வலிச்சதா, அதான். என்ன தலை வலிக்குதா? அரபேபி என்னாச்சு? ரொம்ப ரொம்ப வலிக்குதாடி? ஹாஸ்பிட்டல் போலாமா? ஐயோ குரு, ஹாஸ்பிட்டல் போற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, அது நைட்டு சரியா தூங்கல, அதான். என்ன சரியா தூங்கலையா? ஏன்டி? என்ன வழக்கம் போல உட்காந்து கொரியன் சீரிஸ் பாத்துக்கிட்டு இருந்தியா நீ? ஜிருடி, உனக்காகவே பாஸ்வேர்டு நான் மாத்துறேன். ஐயோ இல்ல குரு, நீ தானே சொன்ன டெஸ்ட் இந்த தடவை ஒழுங்கா எழுதணும்னு, அதான் கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தனா, அதான் சரியா தூங்க முடியல. கொஞ்ச நேரம் தான் தூங்கினேன், அதான் தலைவலி வந்துட்டு. யாரா என்னடி இது? டெஸ்ட் நல்லா எழுதுன்னு தான் சொன்னேன், அதுக்காக இப்படி நைட்டு ஃபுல்லா தூங்காம ப்ரிப்பேர் பண்ணி எழுதுவியா நீ? இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இதுக்குடா பிள்ளைய போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறேன்னு அம்மிக்குள்ள தூக்கி என் தலையில போட்டாலும் போட்டுரும். சொன்னாலும் சொல்லலைனாலும் நீ என்ன போட்டு கொடுமை தான் படுத்துற. தூரி இந்த காலேஜ்ல சேராம இருக்கும்போதே நான் உஷாரா இருந்திருக்கணும். நான் வந்து இந்த காலேஜ்ல சேர்ந்த பாரு, என்ன சொல்லணும். நானும் இந்த காலேஜ்ல வந்து ஒன்னு சேருன்னு சொன்னேன். உங்க அண்ணன் தானே இந்த காலேஜ்ல வந்து சேர்த்து விட்டான், போய் அவன் கிட்ட கேளு. கேக்குறேன், எனக்கான நியாயத்தை கண்டிப்பா எல்லாரும் நிக்க வச்சு ஒரு நாள் நான் கேட்பேன். சரி ஓகே குரு, எனக்கு ரொம்ப பசிக்குது. அடிப்பாவி, இப்பதான் தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னேன், அதுக்குள்ள பசி வந்துட்டா? குரு, அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட், ரெண்டத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. தலைவலி ஒரு பக்கம் இருந்தாலும் பசிக்குது குரு. ஐயோ சரிடி, கேண்டீனுக்கு வா, வாங்கி தரேன் ஏதாச்சும். எனக்கு கேண்டீன்கா அதெல்லாம் வேண்டாம் குரு. போற வழியில ஒரு பேக்கரி இருக்குல்ல, அங்க பப்ஸ் சூப்பரா இருக்கும் குரு. ப்ளீஸ் குரு, சிக்கன் பப்ஸ் மட்டும் வாங்கி கூட. ஐயோ சரிடி, வாங்கி தந்து தொலைக்கிறேன் போதுமா? அப்போ மேடம் இன்னைக்கு என் கூட வரதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க, அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறேன்னு. எனக்கு தலைவலிக்குதுன்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க, இல்லைன்னா நான் எதுக்கு உன் கூட வர போறேன்? வேற வழி இல்லாம தான் இன்னைக்கு உன் கூட வர வேண்டியதா இருக்கு. ஐயோ சரிடி, கூப்பிட்டு போய் தொலைக்கிறேன். இங்க பாரு, தெருமோனையில தான் இறக்கி விடுவேன், சும்மா வீட்டு வாசல்ல வந்து இறக்கி விடுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அப்படின்னு இறக்கி விட்டுட்டாலும் மாமா பாத்துருவாங்களோன்னு ஒரு பக்கம் பயம், அண்ணன் பாத்துருமோன்னு இன்னொரு பக்கம் பயம். அப்படியே இறக்கி விட்டுட்டாலும் ரொம்ப தான். சரி ஓகே இரு, நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன்.
இவ இருக்காளே வாளே வாளு அப்பா ஒன்னா நம்பர் வாளு எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா ஆண்டவன் இவளுக்கு தான் வாயை படைச்சிருக்காரு போல. ஐயோ பசிக்குது வேற சொன்னா. முதல்ல அவளை பேக்கரி கூப்பிட்டு போயிட்டு அவளுக்கு பப்ஸ் வாங்கி தரணும். அப்புறம் தலை வேற ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னா. அம்மா கிட்ட சொல்லி நல்லா சூடா அவளுக்கு இஞ்சி டீ போட்டு தர சொன்னோம். கரெக்ட். அப்பா தேங்க் காட். நான் கூட எங்கடா குரு கிளம்பிட்டானோன்னு நினச்சேன். நல்ல வேலை இன்னும் கிளம்பல. வண்டி பஞ்சர் அது இதுன்னு போய் சொல்லி அப்படியே குரு கூட இன்னைக்கு பைக்கில் போயிட வேண்டியதான். ஹாய் குரு. ஹே ஜெனி ஹாய். என்ன இன்னும் கிளம்பலையா? இல்லை குரு, அது கிளம்பலான்னு போகிற டைமில் ஸ்கூட்டி பஞ்சர் ஆகிட்டு அதான். ஓ அப்படியா, சரி சரி. என்ன இவ வண்டி பஞ்சர் ஆகிட்டுன்னு சொன்னா. சரி ஓகே ஜெனி வா, நானே உன்னை ட்ராப் பண்ணுவேன்னு சொல்லுவான்னு பார்த்தா இவன் பாட்டுக்கு ஓகே ஓகேன்னு சொல்கிறான். இவன்கிட்டலாம் அவனா சொல்லுவான்னு எதிர்பார்த்தா நடக்காது. பேசாமல் நம்மளே கேட்டுற வேண்டியதான். இல்லை குரு, அது பக்கத்தில் மெக்கானிக் ஷெட் கூட எதுவும் இல்லை. அதான் குரு, இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்ன எங்கள் வீட்டில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறியா? வாட்? ஹே ஜெனி இல்லப்பா அது. கே குரு, இல்லை அது அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் நான் கேப் புக் பண்ணி அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் போனால் ரொம்ப டைம் ஆகிடும். அம்மா ஏதோ அர்ஜென்ட் சீக்கிரம் வான்னு சொல்லியிருந்தாங்க. அதான் குரு, ப்ளீஸ் என்னை கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டேன். ஹே ஜெனி இல்லப்பா அது ஆராவுக்கு கொஞ்சம் தலைவலின்னு சொன்னான். ஸோ அவளை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகணும். பாவம் அவளுக்கு ரொம்ப தலைவலி. வீட்டுக்கு போயிட்டு அம்மா கையால் ஒரு இஞ்சி டீ குடிச்சானா அவன் நார்மல் ஆயிடுவா. அதனால தான் அதோட பசிக்குதுன்னு வேற சொன்னான். ஸோ ஆராவை நான் கூப்பிட்டுட்டு போகணும். ப்ளீஸ் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காத. எப்போ பார்த்தாலும் ஆறா 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 கட்டுப்பா இருக்கு குரு. லவ் பண்ணுறியான்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு சொல்கிறேன். அப்படி சின்ன கருமை பிடிச்ச ரிலேஷன்ஷிப் தான் உங்கள் 2 பேருக்குள்ளார இருக்குன்னே தெரியல. இருந்தாலும் ஜெனி இதுக்கு சீக்கிரமாக ஒரு முடிவை கட்டணும். முடிவு கட்டியே தீர்றேண்ணா. வாட் குரு, ஆறாவை நீ ட்ராப் பண்ண போறியா? பட் குரு, ஆறாவது அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே டெய்லி ஈவினிங் போவா. அப்புறம் என்ன? இல்ல ஜெனி, ஆரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில போயிருக்காங்களாம். ஆரா தலைவலிங்கிறதுனால போல அவ மட்டும் எப்படி தனியா போவா? அதான். அது மட்டும் இல்ல, அவ மட்டும் தனியா வீட்டுக்கு வர்றது தெரிஞ்சது அம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்க. அதான் ஜெனி. ஜெனி இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் மெக்கானிக் யாராச்சும் இருந்தா வர சொல்றேன். அவங்க பஞ்சர் ஊட்டி தருவாங்க. அப்புறம் நீ வேணும்னா வண்டி எடுத்துட்டு போறியா? நானே போய் சொல்லி இவன் கூட பைக்கில் போகலான்னு பார்த்தா அதையும் இந்த ஆறா கெடுத்துட்டா. ஐயோ. இட்ஸ் ஓகே குரு, நான் பார்த்துக்கிறேன். இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே குரு, நான் வரேன். ஓகே ஓகே ஜெனி பாய். குரு நான் வந்துட்டேன், போலாமா? சரிடி தீனி முட்டை வந்து உட்காரு வா. எப்படியோ உன் நல்ல காலம் போல பைக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வந்து உட்காரு வா. குரு ஓவரா பேசுற. சரி போனா போட்டும் ஒரு பப்ஸோட நிறுத்திக்கலாம்னு நினைச்சேன். நீ ரொம்ப ஓவரா பேசுறல, அதனால ஃபாலூடாவும் சேர்த்து வாங்கி கொடுக்குறேன். ஓகே எதே இல்லைய தலை எழுத்துடி. உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னால எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். வந்து உட்காருடி, டைம் ஆகுது. ரொம்ப பண்ணாத குரு, பார்த்து பாதமா நடந்துக்க. இல்லைன்னா மீனாட்சி கிட்ட இல்லாத பொல்லாததெல்லாம் போட்டு கொடுத்துருவேன். ஐயோ இந்த பாதகத்தை செஞ்சாலும் செய்வா, எதுக்கு வம்பு? ஆரா மேடம் வந்து உட்காருங்க மேடம், நேரம் ஆகுது, சீக்கிரம் போலாம். அந்த பயம் இருக்கணும் அவனே, வா போலாம். அட வீரபாண்டி, எப்படி இருக்க வீரபாண்டி? நல்லா இருக்கண்ணே, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க வீரபாண்டி. என்ன இந்த தடவையும் உன் பொஞ்சாதி அழைக்கிறதுக்காக வந்தியாக்கும்? ஆமாண்ணே, இந்த தடவையும் அவளை அழைக்கதான் வந்தேன். ஆனா இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. என்ன வீரபாண்டி? ஆம்பளைனா சிங்கமா இருக்க வேண்டாமாக்கும்? 4 அடியை போட்டு வாடின்னு சொல்லி முடிய பிடிச்சி இழுத்துட்டு போறதை விட்டுவிட்டு சும்மா வாடி வடின்னு கெஞ்சிட்டே இருந்தா எவதான் வருவா? என்னை கேட்டா தப்பு உன் மேலதான் சொல்லுவேன். என்னடா பேசுற நீ? என்ன பொண்டாட்டி அடிக்கிறவன் ஆம்பளை சிங்க கிடையாதுன்னு? அவனா ஆம்பளையே கிடையாது. கட்டின பொண்டாட்டி எவனாச்சும் அடிப்பானானே? கட்டின பொண்டாட்டி அம்மாவுக்கு சமன்னு. அம்மாவை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு கட்டின பொண்டாட்டியை மதிக்கணும்னு. அவன் தான் ஆம்பளை. என்ன வீரபாண்டி பேசுற நீ? இந்நேரம் 4 அடியை போட்டுருந்தானா உன் பொண்டாட்டி எப்பவும் கூட வந்திருக்க போறா. இம்புட்டுனால எதுக்கு அவன் தம்பி வீட்டுல இருக்கணுமாக்கும்? என்ன என் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு போகணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ கூப்பிட்டுட்டு போயிருப்பேன். அதுக்காக நீ நினைக்கிற மாதிரி அடிச்சலாம் இல்ல. அன்பா அவகிட்ட 4 வார்த்தை பேசினாவே போதும், என் பொண்டாட்டி வருவா. ஆனா அவ இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறா. அவ தம்பி தங்கச்சிங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா. அதோட செலியனும் ஆறாவும் அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த பிள்ளைங்கன்னு. என் பொண்டாட்டி தான் அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா இருந்து வளர்த்துருக்கா. அவ அவங்க 2 பேருக்கும் அம்மா ஸ்தானத்துல இருக்கும்போது நான் அவங்க 2 பேருக்கும் அப்பா ஸ்தானம் இல்லையா? அப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷம் தானே எங்க 2 பேரோட சந்தோஷம். அதனால என் பொண்டாட்டி எம்புட்டு நாள் வேணாலும் இங்க இருக்கட்டும். ஆனா அதுக்காக அடிக்கடி அவளை கூப்பிட்டு போகாமலாம் இருக்காமலாம் தான் இருக்க மாட்டேன். அடிக்கடி வந்துட்டு தான் போவேன். ஆறாவும் செலியனும் எனக்கு என் பிள்ளைங்க மாதிரி தான். அதனால இப்படி எல்லாம் பேசாதண்ணே. அது சரி, நான் கூட அடிக்கடி மாமா மச்சான் 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தோன்னே சரி 2 பேரும் உண்மையால சண்டை போட்டுக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ சொல்றத பார்த்தா இது அப்படி இல்ல போல இருக்கு. என்ன என் மச்சான் செலியன் கூட நல்லா சண்டை போடுவான், நானும் கூட நல்லா சண்டை போடுவான். 2 பேரும்
நல்லா சண்டை போட்டுக்குவோம். ஏன் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி தரையில உருண்டு பறந்து கூட சண்டை போடுவோம். ஆனா செலியன் எனக்கு புள்ள மாதிரி, என்னைக்கும் அவனை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அதோட ஆரா எனக்கு புள்ள மாதிரி, அவளையும் என்னைக்கு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். என் பிள்ளைங்க ரெண்டும் எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் செலியனும் ஆராவும், ரெண்டு பேரையும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, மாமா மச்சான் சண்டை எல்லாம் சும்மா பாக்குறவங்களுக்கு வேணும்னா அது ரொம்ப சீரியஸா இருக்கும். ஆனா எங்களுக்கு தான் தெரியும் அது எம்புட்டு பெரிய காமெடின்னு. ஆனா ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துக்க மாட்டோமே, ரெண்டு பேரும் முறுக்கிக்கிட்டு தான் நிற்போம். ஆனா அது எம்புட்டு பெரிய காமெடி சண்டைன்னு எங்களுக்குள்ள மட்டும் தான் தெரியும். இதெல்லாம் சொன்னாலாம் புரியாதுன்னு வெளியில இருந்து பாக்குறவங்க எல்லாருக்கும் மேலோட்டமா தான் தெரியும், உள்ள இருக்க எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அவனுக்கு நேரம் அவன் மேல பாசம் இல்லாத மாதிரி தான் காட்டிப்பேன். ஆனா அவன் மேல நான் அம்புட்டு பாசம் வச்சிருக்கேன், அம்புட்டு மரியாதை வச்சிருக்கேன். அதே மாதிரிதான் என் மச்சான் செலியனும். வெளியில இருந்து பாக்குறதுக்கு வேணும்னா அவன் கிட்ட சண்டை போடுற மாதிரி தெரியலாம், ஆனா அவனுக்கு என் மேல எம்புட்டு பாசம் இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன செலியன் எவ்வளவு பெரிய டாக்டர், எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறான், அதுவும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறான். அப்படியாப்பட்டவன் அவங்க அக்காவை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் ஆசைப்பட்டான். ஆனா அவன் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஏன்னு தெரியுமா? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப செலியன் வேலை பார்க்குற ஆஸ்பத்திரியில தான் எங்க அம்மா போய் சேர்த்தேன். செலியன் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டான் எங்க அம்மாவை. அது மட்டும் இல்ல, ஆஸ்பத்திரியில உள்ள டாக்டர் எல்லாருமே வீட்டு சாப்பாடு தான் கொடுக்கணும்னு ஒரே தெரியா சொல்லிவிட்டாங்க. வீட்டு சாப்பாட்டுக்கு நான் எங்கேயிருந்து போறது, எனக்கு இந்த ஊர்ல ஒட்டும் தெரியாது, தெரியாது, யாரையும் தெரியாது. அப்புறம் செலியன் தான் அவங்க அக்கா கிட்ட சொல்லி டெய்லியும் எங்க அம்மாவுக்கு வீட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து தேன் வந்து கொடுக்கும். அப்புறம் தேனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நேரடியா செலியன் கிட்டே போய் கேட்டுட்டேன், நான் ரொம்ப படிக்கல தம்பி, நான் கிராமத்தான் தான், உங்க அக்காவை எனக்கு கட்டி தெரியான்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் செலியன் மறுநாளே அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு சம்மதம் வந்து சொல்லிட்டான். எங்க அம்மைக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு, செலியன் நினைச்சிருந்தா எம்பிட்டு பணக்கார வீட்ல எல்லாம் கூட தேனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா அவன் என்ன நம்பிதான் தேனை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அதனால எனக்கு என் தேன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு செலியன் ஆரா ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். என் பொஞ்சாதியை என்னைக்கு நான் கஷ்டப்படுத்தினதே கிடையாது, இதுக்கு மேலே கஷ்டப்படுத்த போறது கிடையாது. அவ ஆசைக்காக இங்க எம்பிட்டு நாள் வேணாலும் இருக்கலாம், அதுல எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஆனா அப்பப்போ ஊருக்கும் கூட்டிட்டு போய் காட்டணும்ல, ஏன்னா ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுவாங்களே என் பொஞ்சாதியை, அதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாதுல. அதுக்காக மட்டும்தான் என் பொஞ்சாதியை அடிக்கடி நான் கூப்பிடறதுக்கு வருவேன். மற்றபடி செலியும் ஆறா சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதான பார்த்தேன், என்னடா இது மாமா மச்சையும் ஒரு தடவை அடிச்சுக்கிறானுங்க ஒரு தடவை சேர்ந்துக்கிறானுங்கன்னு இப்பதானே புரியுது எல்லாம். என்ன மாமா மச்ச உறவு மத்தவங்களுக்கு எப்படி இருக்கலாம் எனக்கு தெரியாதுன்னு, ஆனா எனக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் என் மச்சான் செலியா எனக்கு ரொம்பவே முக்கியம். சரி, நான் அந்த போலி டாக்டர் வேற வந்திருப்பான் இந்நேரம், ஏதோ வயசுக்கு வந்த புள்ள நான் வெளியில போன மாதிரி, யோ மாமா இவ்வளவு நேரம் வெளியில என்னையா பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு கத்துவான். சரி நான் கிளம்புறேன், பொறுப்பு பார்ப்போம். சரி வீரபாண்டி, பொறுப்பு பார்க்கலாம். அக்கா அக்கா என்னடி எதுக்கு கத்துற இப்போ? சின்னக்கா மறந்துட்டியா நீ? இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னைக்கு 15. சின்னக்கா 15 இவ்வளவு ஈஸியா சொல்ற? சேக்கோ இன்னைக்கு 15ஆம் தேதிக்கா? ஆனா ஆமா இன்னைக்கு 15. ஐயோ ஆனா நான் மறந்தே போயிட்ட பாரு. ஆனா சீக்கிரம் போய் அந்த பஞ்சல எங்க இருக்குன்னு போய் எடுத்துட்டு வாடி, சீக்கிரம் போடி. சரிக்கா, நானும் பஞ்ச தான் தேடிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். ஐயோ இன்னைக்கு தேதி வேற 15. நானும் இந்த பஞ்சு டப்பாவை தேடிக்கிட்டே இருக்கேன், எங்கேயுமே காணும். கிளவி இங்க வா. அப்பா இந்த வீட்ல ஒரு ரீல்ஸ் நிம்மதியா பார்க்க முடியறாஹா? எடி எதுக்கு இப்ப கத்துற நீ? ஏ கிளவி, மணி என்ன ஆகுதுன்னு பாத்தியா? மணி 8 ஆயிட்டு. அதெல்லாம் செல்லிலே பாத்துர்க்கேன், இத சொல்லவா கூப்பிட்டியாக்கும்? ஐயோ கடவுளே, நீ போன்லயே மூழ்கி கிட, உன்னை யாரு வேண்டாம்னு சொன்னா? கிளவி எனக்கு தேதி 15. ஆமா பஞ்சு டப்பா எங்கயாச்சும் பாத்தியா? என்ன இன்னைக்கு தேதி 15? ஐயோ எனக்கு கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிரானுவளே. ஐயோ தூரி மதர் போய் அத வந்து பஞ்சு டப்பா போய் தேடி நான் போய் தேடுறேன். எடி கேர்ச்சா எனக்கு கொஞ்சம் குடுறீ ப்ளீஸ் ப்ளீஸ்.